ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ், புலாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்கிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் கூடயே அந்த சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுடலாம் 2 to 3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி வதக்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் செமி கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் 15 to 18 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஹாட் அண்ட் சர்வ் பண்ணோன்னா டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.